என்ன மச்சான், கல்யாணத்துக்கு நல்லா ஆர்வமா கிளம்பி நிற்கிற போல. நீ வேற ஏன்டா கடுப்பு கிளப்பிட்டு இருக்க? நானே ஏன்டா அந்த சனியனை கெட்ட போறேன்ட்டு இருக்கேன். ஏன் மச்சான், ஏன் இப்படி சொல்ற? ஏன் தாய் கிழவி அவங்க ஸ்டேட்டஸை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு சனியனை கட்டி வைக்க பார்க்குறாங்க. நான் அவளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? வேடு மச்சான், அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அப்புறம் செட் ஆயிரும். என்னாலலாம் இவ கூட வாழ முடியாதுடா. நான் எதா ஒன்று பண்ணி இவளைக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்க தான் போகிறேன். டே மச்சான், அப்படி மட்டும் பண்ணிடாத, அது உங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய அவமானமாயிரும். ஆனால் ஆயிட்டு போயிட்டுடா, என்னை பற்றி யாரும் நினச்சா? டே 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 உன் ஆள் வரா. ஓ மை ஸ்வீட் ஹார்ட் ஜான், எவ்வளோ அழகா கிளம்பிட்டீங்க நீங்க. ஹேய், உன் வேலையை பார்த்துட்டு போடி. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வாய் கொடுக்காத. ஏன் ஜான் என்ன வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படி நான் உங்களை என்னதான் பண்ணனேன்? முதல்ல ஹே ஜான் ஹூ ஹூ அப்படிலாம் பேசுறதை நிறுத்திட்டு உன் வேலையை பார்த்துட்டு போறியா? உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஜான். கூடிய சீக்கிரமே உங்களை நான் எப்படி என் வேலையில் இழுத்து போடுறேன்னு மட்டும் பாருங்க. ஹே குட்டி சாத்தானே, அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் வேலையை பார்த்துட்டு போடி. டே மச்சான், அவன்கிட்ட எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, நீ ஏன்டா இப்படி பண்ணுற? டே மச்சான், உனக்கு அவளை பற்றி தெரியாதுடா. அவள் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது எங்கள்கிட்ட இருக்க பணத்துக்காண்டிதா. அவள் ஒரு பணத்தாசை பிடிச்சவாடா. அப்படிலாம் சொல்லாதடா. அவங்க பேசும்போது அப்படி எதுவுமே எனக்கு தோணலையே. டே நீ இப்போதாண்டா வந்திருக்க. நான் அவளை ஒரு 5 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அவள் ஒரு குட்டி சாத்தாண்டா. வீட்டுக்கு வந்தால் கன்ஃபார்ம் வீடே நல்லா இருக்காது. சரி விடு மச்சி, இப்போ அப்படி தான் இருக்கும். கல்யாணம் முடிச்சப்பறம் எல்லாம் பழகிரும். ஸ்டெல்லா, ரெடி ஆகிட்டியா தங்கம்? சூப்பராக இருக்கம்மா என் மகன் கூட நிற்கும்போது. ஆமாம் ஆன்ட்டி, வேற நான் யாரு? அழகிலா. ஆமாம் தங்கம், பேர் அழகுடி நீ. ஜான், அழகா கிளம்பி வந்துட்டேடா. அம்மா, நான் இங்கே ஆட்கள் இருக்காங்கன்னு எதுவும் சொல்லாமல் இருக்கேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. டே ஆள் இருக்கு, வாயை குறைச்சி பேசு. நான் சொன்னது தான் நடக்கணும். இவ தான் உனக்கு பொண்டாட்டி. ஹே ரீனா, இங்கே பாடி. நீ வீட்டு வேலைக்காரிங்கிறத மறந்து தெரியுறியா என்ன? ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு தாம்மா இருக்கிறேன். ஒழுங்கா வந்தவங்களை கவனி. ஜூஸு காஃபி டீ எல்லாம் கொடு. சரிம்மா, அப்படியே செய்கிறேன்.